ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நக்கரநர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாரு. ஸோ குரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். அதாவது என்னென்னா, குரு பகவானுக்கு பிடிச்சது மஞ்சள். மஞ்சள்னாலே குரு பகவான் தான். மஞ்சள் குருவின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. மஞ்சள் நம்ம இந்து மதத்துக்கு முக்கியமான பொருள், மங்களகரமான பொருள். திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம். திருமணமான பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்களும் மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். மஞ்சள் தலையில் நெற்றியில் சூடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அம்மன் கோயிலில் கூட சில கோயிலில் மஞ்சள் தான் கொடுப்பாங்க. ஸோ மஞ்சள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பதிவில் மஞ்சள் கயிறை பற்றி சொல்ல போகிறேன். மஞ்சள் கயிறை நீங்கள் கட்டிக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் கட்டிக்கலாம். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி. சரியா? லக்கணத்துக்கும் மஞ்சள் கயிறுக்கு சம்மந்தம் இல்லை. மஞ்சள் பொதுவானது, குருவின் அருள் பெற்றது. சரியா நேர்களே? மஞ்சள் ஒரு மனிதனுக்கு செல்வம், ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், தன்னம்பிக்கை, அதுபோக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. திருமண உறவை வலுப்படுத்துது. அதுபோக எதிர்மறை ஆற்றலை நீக்கும். நம்மளை சுற்றி நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் அதையும் சரி பண்ணிவிட்டு மஞ்சள் கயிறு நமக்கு ஒரு கவசமாக இருக்குது. ஸோ மஞ்சள் கயிறை ஆண்கள் வலது கையில் கட்டலாம், பெண்கள் இடது கையில் கட்டலாம். திருமணம் ஆன பெண்களும் கட்டலாம், திருமணம் ஆகாத பெண்களும் கட்டலாம், விதவை பெண்களும் கட்டலாம், கணவனால் கைவிட்ட பெண்கள், கணவனை இழந்த பெண்களும் கட்டலாம். ஏன்னா அவங்க தாலி கட்ட மாட்டாங்க, பட் கையில் மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சள் கயிறு எப்படி கட்டணும்னா, மஞ்சள் கயிறை ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்கணும். சரியா நேர்களே? புதன்கிழமை வாங்கிடுங்க, வியாழக்கிழமை கட்டுங்க. வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள். வியாழக்கிழமை பிரம்மமுத்திரத்தில் கட்டிடுங்க. 4 to 5. சரியா? 4 to 5 வீட்டில் கட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது எப்படி கட்டணும், என்ன பூஜை பண்ணணும், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் குரு மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா குரு கன்னிராசிக்கு ரொம்ப வேண்டியவர். 4 7 கூடியவர். நீங்கள் சுகமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், இணக்கமாக இருக்கணும், வாழ்க்கையில் அனைத்தையும் சாதிக்கணும்னா குரு துணையாக இருக்கணும். அதுபோக கன்னிராசியில் 3 நட்சத்திரத்துக்குமே குரு ரொம்ப வேண்டியவர் தான். சூரியனுக்கு நண்பர் உத்தரத்துக்கு, அஸ்தம் சந்திரனுக்கு நண்பர், செவ்வாய்க்கு ரொம்ப வேண்டியவர். செவ்வாயும் குரு சேர்ந்தால் குருமங்கல யோகம், சந்திரனும் குருவும் சேர்ந்தோம்னா கஜகேசரி யோகம், சூரியனும் குருவும் சேர்ந்தால் சிவராஜ் யோகம். ஸோ உத்திரம், அஸ்தம், சித்திரம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு குரு நட்சத்திர ரீதியாக நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு குரு திசையும் நடக்கும். சரியா? குரு திசை நடக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அதுபோக செவ்வாய் திசையில் குருபத்தி, ராகு திசையில் குருபத்தி, சனி திசையில் குருபத்தி, புதன் திசையில் குருபத்தி, கேது திசையில் குருபத்தி, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு சந்திர திசை நடக்கும், அவங்களும் அதை கட்டிக்கலாம். சரியா? சந்திர திசையில் குருபத்தி நடக்கிறவங்க கட்டிக்கலாம். ஸோ என்ன தசாபுத்தி என்ன நடந்தாலும் மஞ்சள் கயிறு கட்டுறது நல்லா இருக்குது. மஞ்சள் கயிறு கட்டுறதுக்கு முன்னாடி மஞ்சளை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். பூஜை அறையில் மஞ்சள் இருக்கணுங்க. உங்கள் பூஜை அறையில் எப்பயுமே மஞ்சள் இருக்கணும். அதை பற்றி அடுப்பங்கரையில் மஞ்சள் இருக்கணும். அடுப்படி பூஜை அறை ரெண்டுமே முக்கியமானது வீட்டுக்கு. ஸோ 2லேயும் மஞ்சள் இருக்கணும். அடுப்படியில் இருக்கிற மஞ்சள் சமையலுக்கு, பூஜை அறையில் இருக்கிற மஞ்சள் பூஜைக்கு, பூஜை புனஸ்காரத்துக்கு. மஞ்சள் போட்டு தினமும் குளிக்கணும் நீங்கள். சரியா? மஞ்சள் கயிறை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அது போக மஞ்சளை பற்றி சொல்லிடுறேன். திருமஞ்சன பொடியை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை கொஞ்சம் தண்ணியில் போட்டு குளிக்கணும். திருமஞ்சன பொடி, கொஞ்சம் கல் உப்பு, சரியா, 2யும் போட்டு அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சகல தோஷமும் சரியாக போயிடும். சரியா? உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பூஜை அறையில் வீட்லேயும் முக்கியமான நாள் அன்றைக்கி மஞ்சள், பச்சை கற்பூரம், பன்னீர், இது 3ஐயும் கலந்து வீடு முழுக்க தொளிக்கலாம். சரியா? முக்கியமான இடத்தெல்லாம் தொளிச்சிங்கன்னா வீட்டில் நேர்மறை சக்தி இருக்கும். மகாலட்சுமி அப்படியே வாசம் பண்ணுவாள். ஸோ மஞ்சள் மனிதனுக்கு ஒரு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நல்ல ஒரு பாதையை காட்டுது. மஞ்சள் கயிறு வாங்கணும். புதன்கிழமை 1 முளை கயிறு வாங்குங்க. நகைக்கடையில் போய் பஜாரில் போய் வாங்கணும். நகைக்கடையில் பஜாரில் போய் வாங்கணும். நகைன்னு சொன்னேன்னு நான் வருது. இதுக்கு முன்னாடி நான் வெள்ளி மோதிரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய நேரில் சந்தேகம் கட்டிகிட்டே இருந்தாங்க. அதாவது நீங்கள் கன்னிராசியில் பிறந்துட்டீங்க, 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இப்போ கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க மோதிர விரலில் போடுங்க. கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போடுங்க. கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போடுங்க. 3 நட்சத்திரத்துக்குமே மோதிர விரல் பொதுவானது. லக்கண ரீதியாக மாறும். சரியா? நான் கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம் சார், நான் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா நடுவரில் போடணும். லக்கணம் தான் மெயின். சரியா? ஸோ லக்கண ரீதியாக தெரியாதவங்க 3 பேருமே மோதிர விரலில் போட்டுருங்க. சரியா? எனக்கு லக்கணம் தெரியும் சார், லக்கணம் தெரியும் அப்படிங்கிறவங்க நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்க அந்தந்த விரலில் போடுங்க. மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போடுங்க. ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலில் போடுங்க. மகர, கும்பம் இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவங்க நடு விரலில் போடுங்க. நடு விரல் இருக்குல்ல, பாம்பு விரல் அப்படிமோ. அடுத்து தனுசு, மீன லக்கணத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க. சரியா? இதுக்கு மேலே சொல்ல முடியாது. லக்கணம் தெரிஞ்சவங்க, லக்கணம் தெரியல சாமி அப்படிங்கிறவங்க சாமியை கும்பிட்டுட்டு மோதிர விரலில் போட்டுருங்க. ஓகே.
இப்போ வந்து மஞ்சக்கயிறு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து தனகாரகன், தனத்தை கொடுக்குறவர் அவர் தான். அதுபோக வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர், பேர் புகழ் அந்தஸ்து ஆன்மீகம் அனைத்து விதமான இதையும் கொடுக்குறவர். ஆண் பெண் இருபாளர்களுக்குமே அனைத்து விதமான ஐஸ்வர்யமும் அஷ்டலட்சுமி யோகத்தையும் நவநீதியும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். குரு உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கு கெட்டு போகக்கூடாது. சரியா? பொதுவாக குரு ராசி லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. சரியா? இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், விருச்சிகத்தில் இருக்கிறார், பரவாயில்ல. அதே மாதிரி 6ஆம் இடமாக வந்துடக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ கன்னி ராசி மிதுன லக்கணம், விருச்சிகத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல மறைவார், ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல மறைவார். மறைஞ்சாலும் ஸ்தான பலத்தோடு இருப்பார் விருச்சிகத்தில். ஸோ ஓரளவு தன்னோட காரகத்துவத்தை கொடுப்பார், பொருளாதாரத்தையும் புத்திர பாக்கியத்தையும் ஓரளவு கொடுப்பார். இருந்தாலும் அவர் மிதுன லக்கணத்துக்கு 6 கூடையவன் 7ஆம் இடத்துல வரதுனால தாமத திருமணத்தை கொடுப்பார், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பார், தேக ஆரோக்கியத்தை பாதிக்கப்படுவார். சரியா? தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு ஆள் வந்து சோர்வாகிடுவாங்க, ஒரு தைரியம் இல்லாமல் ஆயிடுவாங்க. இப்படி சில அமைப்பெல்லாம் இருக்கும். சரியா? ஸோ குரு வந்து ராசி லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. நான் உதாரணத்துக்கு ஒரு அமைப்பு சொன்னேன். மிதுன லக்கணம் கன்னி ராசி, 3ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தார்னா லக்கணத்துக்கு மறைவார், ராசிக்கு மறைவார். ஸோ இப்படி இருக்கக்கூடாது. சரியா நேர்களே? இப்படி நிறைய சொல்லலாம், ஆனால் ஸ்கிப் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து குருவை பற்றி சொல்கிறோம். மஞ்சள் கயிறுனாலே குரு தான். மஞ்சள்னா குரு, கயிறுனா கேது. ஸோ மஞ்சள் கயிற்றில் வந்து ஒரு கொடீஸ்வர யோகம் இருக்குது. குருவும் கேது சேர்ந்துட்டால் கேள யோகத்தை கொடுப்பாங்க. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் கேது வந்து குரு பார்வைக்கு வந்தார்னா நல்ல பலன்களை பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வந்து கேது வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார், விருச்சிகத்தில் கேது இருக்கலாம். பொதுவாக கேது வந்து விருச்சிகம், கும்பம், கன்னியில் இருக்கலாம், உங்கள் ராசியில் கூட இருக்கலாம். ஸோ விருச்சிகத்தில் கேது இருக்கிறாரு, அவர் கடகத்தில் உச்சமான குரு பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன், இதுதான் கேள யோகம். சரியா? குரு வந்து கேது வந்து 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையில் பார்க்கணும், 7ஆம் பார்வையில் பார்க்கக்கூடாது. 7ஆம் பார்வையில் பார்த்தாருன்னா ராகுவோட சேர்ந்துருவார். ஸோ ராகுவோட குரு சேர்ந்துட்டாருன்னா பலன் இழந்து போயிடும், அவருடைய பவர் போயிடும், முழு பலன் இருக்காது. ஸோ குரு வந்து விசேஷ பறவையில் கேதுவை பார்த்துட்டாருன்னா மிக சிறப்பாக இருக்கும். அது கடக கேது பார்க்குறது சிறப்பு. ராசி 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பார்த்தாருன்னா கேள யோகம், இவங்களுக்கு கொடீஸ்வர யோகம். இவங்களாம் அந்த மஞ்சள் கயிறு கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், டாப் லெவலுக்கு போவீங்க. இவ்வளோதாங்க. கன்னி ராசியில் அப்படியே தரம் பிரித்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள் கயிறு கட்டுறது. ஸோ மஞ்சள்னால் குரு, கயிறுனா கேது. ஸோ மஞ்சள் கயிறில் வந்து கேள யோகம் இருக்குது. ஜனன ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஜனன ஜாதகத்தில் குருவுக்கு கேது மறையாமல் இருந்தால் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படினாலும் வாழ்க்கையில் லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சிருவீங்க. எப்படினாச்சும் கோடி வருதோ இல்லையோ லட்சங்களை சம்பாதிச்சிருவீங்க. குரு பார்வைக்கு கேது வரணும். குரு 9ஆம் பார்வைக்கோ இல்லைன்னா 5ஆம் பார்வைக்கோ வந்துட்டாருன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, ஸோ மஞ்சள் கயிறு என்ன பண்ணுறீங்கன்னா புதன்கிழமை வாங்கிடுங்க. ஒரு மலை கயிறை வாங்கிட்டுருங்க. நூல் கயிறு வாங்குங்க. சில பேர் கேட்பாங்க பிளாஸ்டிக் கயிறாம்பாங்க, அதெல்லாம் இல்லை, நூல் கயிறு தான். சரி, நூல் மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வியாழக்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு பூஜை அறைக்கு வந்துடுங்க. பூஜை அறையில் விளக்கு பொருத்தி வச்சுருங்க. குத்து விளக்கு, ஒரு துணை விளக்கு பொருத்தி வச்சுருங்க. எப்போயுமே 2 விளக்கு இருக்கணும். கஜலட்சுமி விளக்கு பொருத்தி வைக்கலாம். இப்போ பொருத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, விநாயகர் பிடிங்க. மஞ்சள், சந்தனம், பன்னீர் கலந்து விநாயகர் பிடிங்க. ருணமோட்ச கணபதி படத்தை வச்சுக்கோங்க. கன்னிராசிக்கு ருணமோட்ச கணபதி படம் நிறைய அனுப்பியிருக்கிறேன், வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. சரியா? வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இதே நம்பருக்கு 8807477629. ருணமோட்ச கணபதி படம். அடுத்து சித்தர்கள் படம் ரொம்ப முக்கியம். ஏன்னா குருனாலே சித்தர் தான். குரு தசை நடக்கிறவங்க, குரு புத்தி நடக்கிறவங்க, மஞ்சள் கயிறு கட்டுறவங்க சித்தர் படத்தை வச்சு தான் கட்டணும். சரியா? உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து காகா புஜகண்டர், அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து கரூரார், சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து புன்னாக்கீசர். நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இந்த சித்தர் படம் வேணும்னா உங்கள் நட்சத்திரத்தை கட்டிங்கன்னா நான் அனுப்பிவிடுவேன். சரியா? எல்லோரும் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. குரு பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள், உங்கள் சித்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் குருவே போட்டின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த குரு திசை நடக்கிறவங்களாம் நினைக்கணும், இந்த 16 வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த மத்தியம வயசில் வரும், ஒரு 30 வயசுலேருந்து 45, 50 வயசுக்குள்ளே குரு திசை நடக்கும் கன்னிராசிக்கு. ஓகே, இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மஞ்சள் கயிறு கட்டணும். ஸோ சித்தர் படத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வேண்டிய படத்தை வச்சுக்கோங்க. சரியா? மகாலட்சுமி படத்தையும் வச்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பூஜை நடந்தாலும் விநாயகர் படமும் மகாலட்சுமி படமும் இருக்கணும். நீங்கள் எந்த லட்சுமி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 2ஆம் இடம் தனலட்சுமி படத்தை வச்சுக்கலாம். சரியா? ஸோ தனலட்சுமி, ஏன்னா 2ஆம் இடம் வந்து சுக்கிர வீடு, தனஸ்தானம் தான். ஸோ தனலட்சுமி படத்தை வச்சுக்கலாம். தனலட்சுமி, ருணமோட்ச கணபதி ஃபோட்டோ, சித்தர் ஃபோட்டோ 3 முக்கியமாக வச்சுக்கணும். அதுபோக மஞ்சளில் பிடிச்ச விநாயகர், அவருக்கு குங்குமம் வச்சு பூ போட்டுருங்க. சாமியை கும்பிடுங்க, மந்திரத்தை சொல்லுங்கள், குருவோட மந்திரத்தை சொல்லுங்கள். குரு பரமா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குருதாஸ்தா பரபரமா தஸ்மஸ்திக், குருவே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். முடிச்ச போடுங்க. வந்து சூரிய பகவானை நினச்சி முடிச்சு போடுங்க. 9 முடிச்சு போடணும் அந்த கயத்தில். வீட்டில் இருக்கிறவங்களும் வச்சுக்கலாம் பூஜையில். சரியா? நீங்கள் தான் முடிச்சு போடணும். ஒவ்வொரு முடிச்சும் போடணும். சரியா? ஒவ்வொரு கரத்தை நினச்சி ஒரு முடிச்சு போடணும். ஒவ்வொரு முடிச்சும் இடையில ஒரு 6 இன்ச்சு கேப் விடணும். சரியா? அந்த கயத்தில் வந்து 9 முடிச்சு போட்டு கையில் சுற்றி கட்டணும். ஆண்கள்லாம் வலது கையில் கட்டிக்கணும், பெண்கள்லாம் இடது கையில் கட்டிக்கணும். யாரை வச்சு சார் கட்டிக்கலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வச்சு கட்டிக்கலாம். சரி, இதுக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற
ஆணுக்கு ஆணை கட்டிக்கலாம், பெண்ணுக்கு பெண்ணை கட்டிக்கலாம், பெண்ணு ஆணு கட்டலாம், ஆண் பெண்ணு கட்டலாம், யாருக்கு வேணாலும் கட்டிக்கலாம். ஏன்னா மஞ்சள் பொதுவானதான், ஆண் பெண் அதில் வந்து வித்தியாசம் கிடையாது. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு கட்டிக்கோங்க. ஆனால் அவங்க வந்து விதவையாக இருக்கக்கூடாது, சரியா? விதவை கட்டக்கூடாது. ஆனால் விதவை வந்து அவங்க கையில் கட்டிக்கலாம், அவங்க கையில் கட்டிக்கலாம். ஆனால் மற்றவங்க கட்டக்கூடாது. விதவைன்னு யார்? கணவனை இழந்த பெண்கள் மற்றவங்களுக்கு கட்டக்கூடாது. ஆனால் அவங்க கையில் கட்டிக்கலாம், அவங்களுக்கு மற்றவங்க கட்டலாம். ஆனால் அவங்க வந்து மற்றவங்களுக்கு கட்டக்கூடாது, சரியா? இது ரொம்ப முக்கியம். ரைட்டு. இப்போ வந்து சூரிய முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, குறிப்பாக வந்து சூரிய முடிச்சு வந்து 12 குடைவன் தான். விரயம் குறையும், அலைச்சல் குறையும், தூக்கம் நல்லபடியாக வரும், தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும், கடன் கொடுத்த பணமெல்லாம் வந்துடும், சரியா? பாக்கி பணம்னா வசூலாயிரும். அதுபோக சூரியன் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு சூரிய முடிச்சு போடுறதுனால. அடுத்து வந்து சூரிய பவனை நம்மளுக்காக சொல்லிட்டு சூரிய முடிச்சு போட்டுருங்க. அடுத்து சந்திர பவனை நம்ம நினச்சி போடுங்க. சந்திரன் கன்னிராசி 11 கூடியவன், நல்ல லாபம் இருக்கும், சரியா? வியாபாரம் தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, சகோதர வழியில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. சந்திரன் பொதுவாக கன்னிராசிக்கு மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் 8 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா? சந்திரன் முடிச்சு போடுறதுனால இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பர் பலன்களை கொடுப்பாரு. அந்த பலன்களெல்லாம் 100 நாள் வருஷப்படுத்துகிறேன், ஏன்னா ரொம்ப சொன்னோம்னா வீடியோவில் வந்து அதிகமாகிடும், சுருக்கமாக சொல்கிறேன். சந்திரன் என்ன பலன்கள் சார் அப்படின்னா, சந்திரன் வந்து 11 கூடியவர், லாபத்தை கொடுப்பாரு, சகோதர வழியில் ஏற்றத்தை கொடுப்பாரு, தாயார் அன்பை கொடுப்பாரு. அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, வெளிநாடு தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவங்க, ஊரை சுற்றுறவங்க, நாலஞ்சு தெரிஞ்சு வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு வாய்ப்பாக கொடுப்பாரு. நல்ல மனதை கொடுப்பாரு, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஸ்டெடி மைண்டை கொடுப்பாரு. அடுத்து செவ்வாய் கன்னிராசிக்கு ஆகாதவர். இருப்பினும் கன்னிராசியில் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம். ஸோ செவ்வாய் வந்து பொதுவாக எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 2 லக்கணத்துக்கு மட்டும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ரிஷபத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மிதுனம் கன்னிக்கு மட்டும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாருங்க. செவ்வாய் வந்து எப்போயுமே மிதுனம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். மற்ற 10 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு 175% நல்ல பலன்களை கொடுத்துருவார். அது சிம்ம லக்கணம், கடக லக்கணம், மீன லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 100 நல்ல பலன்களை கொடுப்பார் கன்னிராசியில் செவ்வாய். ஸோ செவ்வாய் பவனை நினச்சி முடிச்சு போடுங்க. செவ்வாய் சகோதரக்காரகன், அதனால் சகோதர வழியில் நல்லாயிருக்கும், அண்ணன் தம்பி உதவி நல்லாயிருக்கும், அக்கா தங்கச்சி உதவியில் கிடைக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, நிலம் வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராணுவம், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், சர்க்கஸில் இருக்கிறவங்க, சாதனையாளர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சமையல் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் பவனை நினச்சி செவ்வாய் முடிச்சு போட்டுருங்க. அடுத்து புதன், உங்கள் ராசிநாதன். புதன் வந்து பொதுவாக வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மற்ற 10 லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பாரு. இவங்களுக்கெல்லாம் அந்த புதன் முடிச்சு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் வித்தியாகாரன், அறிவை கொடுப்பாரு, நுட்பத்தை கொடுப்பாரு, கைத்தொழிலை கொடுப்பாரு, சமயோத புத்தியை கொடுப்பாரு, கம்ப்யூட்டர் நாலேஜை கொடுப்பாரு. கல்வி அறக்கட்டளை பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, நவதான வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், சரியா? வேத விற்பனர்கள், ஜோதிடர்கள், சாஸ்திரம், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ புதன் பவனை நினச்சி புதன் முடிச்சு போடுங்க. எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் இந்த 9 முடிச்சு போட்டு தான் ஆகணும், சரியா? அதாவது சில முடிச்சு சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சில முடிச்சு சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாதகத்தை வந்து சாதகமாக மாற்றும். பிரச்சனைனா அது பிரச்சனையை தீர்த்து வைக்கும். இப்போ புதன் முடிச்சு போடுறவங்களுக்கு வந்து இந்த மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காம்பன்சேஷன் ஆகும், அந்த புதனுடைய தோஷம் குறையும். ஸோ இந்த முடிச்சு போடுறதுனால ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஆகும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்படி தான் பலன்கள் கிடைக்கும். அடுத்து வந்து குரு முடிச்சு, நல்ல அமைப்பு, குரு பவனை பற்றி தான் பேசுகிறோம். குரு முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும், தாயார் அன்பு இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, இது மாதிரி வேலைகள், விவசாய வேலைகள், எனக்கும் இன்டகிரேஷன், கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, எனக்கும் டீம், அசோசியேஷன், இதெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படும். பொதுவாக குரு எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷப துலாம் லக்கணத்தை தவிர மற்ற 10 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷப துலாம் லக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த குரு முடிச்சை நல்லபடியாக நினச்சி போடணும். குரு முடிச்சு போகிறதுனால உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். குருவருள் திருவருள், அதனால் குரு முடிச்சு, குரு பகவானை நினச்சிட்டு குரு முடிச்சு போகிறது மிகச்சிறப்பு. அடுத்து சுக்கிரன், கன்னிராசிக்கு ரொம்ப வேண்டியவர், ராஜயோகாதிபதி. சுக்கிரன் வந்து பொதுவாக எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசு மீன லக்கணத்துக்கு அந்த பலன் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். அதனால் கன்னிராசியில் தனுசு மீனம் லக்கணத்தில் பிறந்தவங்க சுக்கர பகவானை நல்லா வேண்டிக்கிட்டு சுக்கரம் முடிச்சு போடுங்க. சுக்கரம் முடிச்சு போடும்போது சில மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் ஏற்கனவே நிறைய அனுப்பியிருக்கிறேன். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர்பதுமே சதா, இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி போட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சரியா? பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், பண இருப்பு இருக்கும், பண வசியமாகும், மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கும், வீட்டில் அந்த தனலட்சுமி அப்படியே இருப்பாள், சரியா? தனம் கொட்டும். அதனால் இந்த சுக்கிரன் முடிச்சு போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் பொதுவாக எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு. சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்,
ஆடை ஆடம்பரம், வீடு வண்டி வாகனம், பெண் சுகம், ஒரு கலாச்சாரம், சரியா கேளிக்கை, பொழுதுபோக்கு, இப்படி எல்லாத்துக்கும் வருவார். அதாவது குரு வந்து பொருளை கொடுத்துருவார், பணத்தை கொடுத்துருவார். சுக்கிரன் தான் வந்து அந்த பணத்தை வச்சு சந்தோஷத்தை கொடுப்பார். சரி, ஒரு மனுஷங்கிட்ட பணம் இருந்து என்னங்க, அதை கொண்டாடணும்ல. ஸோ பணத்தை கொண்டாடுற விஷயத்தை வந்து சுக்கிரன் கொடுப்பார். சுக்கிரன் மட்டும் இல்லைன்னா மனுஷ வாழ்க்கை சூன்யமாக போயிடும். ஸோ சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். அடுத்து சனி பகவான் ஆயுளை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. சனி பகவான் கன்னிராசிக்கு உத்தியோகத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு உறவை கொடுப்பாரு, கடன் பிரச்சனை தீர்ப்பார். கொடுத்த கடன் வரும், இன்னும் இல்லை நீ யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் கடனை திருப்பி கொடுத்துருவீங்க. அதுபோல் புத்திர பள்ளியில் நல்லாயிருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். சனி பகவான் பொதுவாக கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். மற்ற 10 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மேஷம் விருச்சிகத்துக்கு வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. மற்ற எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக சனி பகவான் வந்து ரிஷபம், துலாம், கன்னி, மிதுனம் இந்த லக்கணத்தில் 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதேமாதிரி மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ராஜயோகத்தை கொடுப்பாரு. துலா லக்கணத்தில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கோடிக்கணக்கில் போட்டு கொடுப்பாரு. ஸோ கன்னிராசியில் துலா லக்கணம், ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க கொடுத்து வைத்தவர்கள் சனி முடிச்சு போகிறதுனால. சரியா, அதுவும் இப்போ சனி திசை நடக்கும். ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு சனி மகா திசை நடக்கும். நீங்கள் சனி பகவானை நினச்சிக்கிட்டு முடிச்சு போட்டிங்கன்னா அருமையான பலனாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அடுத்து வந்து ராகு பகவான். ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ராகு முடிச்சு போடுங்க. ராகு எந்த கட்டத்தில் இருக்காரோ அதை நினச்சி போடணும். ராகு வந்து மேஷம் விருச்சிகத்தில் இருந்தாருன்னா முருகப்பெருமானை நினச்சி போடுங்க. ரிஷபம் துலாமில் இருந்தாருன்னா மகாலட்சுமி நினச்சி போடுங்க. மிதுனம் கன்னியில் இருந்தாருன்னா பெருமாள் நினச்சி போடுங்க. கடகத்தில் இருந்தாருன்னா அன்னை ஆதிபராசத்தை நினச்சி போடுங்க. சிம்மத்தில் இருந்தாருன்னா சிவனை நினச்சி போடுங்க. மகர கும்பத்தில் இருந்தாருன்னா ஆஞ்சநேயரை நினச்சி போடுங்க. தனுசு மீனத்தில் இருந்தாருன்னா தட்சிணாமூர்த்தி நினச்சி போடுங்க. ஸோ ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, ராகு திசை இப்போ நடக்கும் கன்னிராசியில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ராகு முடிச்சு போட்டே ஆகணும். அடுத்து வந்து கேது பகவான். கேதுவுக்கும் வீடு கிடையாது, அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ராகு பகவானை சொன்னால் தான் கேது பகவானுக்கும். ஸோ கேது பகவானுக்கு வந்து ருணமோட்ச கணபதி நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார். கேதுனாலே விநாயகர் அமைப்சம் தான். ஏன்னா கேதுக்கு வந்து அதிதேவதை விநாயகர் தான். அதுக்கு தான் இந்த ருணமோட்ச கணபதியை வச்சிருக்க சொல்லியிருக்கோம் நம்ம. சரியா, ருணமோட்ச கணபதி வச்சு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டோம்னா சிறப்பு. ஏன்னா விநாயகர் வந்து நவக்கிரகங்களுக்கெல்லாம் முக்கியமானவர். நவக்கிரக விநாயகர் 9 கோளும் ஒன்றாக்கான பிள்ளையார்பட்டி வாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. சரியா, டிசம்பர் 5 வரைக்கும் 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. சில காரியத்தடைகளை கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் கேது சரியில்லாதவங்களுக்கு நிறைய விரயமாகும், அலைச்சலாகும், தூக்கம் கட்டு போகும். ஒரு தடவை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துடணும். ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி பிள்ளையார்பட்டி போயிட்டு வரது மிகச்சிறப்பாக இருக்குது. பிள்ளையார்பட்டிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் போயிட்டு வந்தோம்னா நவக்கிர தோஷம் 9 கிரகங்களுடைய தோஷம் தீரும். ஏன்னா அங்கே உள்ள பிள்ளையார்கிட்ட அனைத்து கிரகங்களும் இருக்குது. பிள்ளையார் உருவத்தில் வந்து அவர் உருவத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இடதுகை வலதுகை, சரியா, அவர் மடி தொடை எல்லா இடத்துலையும் முகம் எல்லா இடத்துலையுமே வந்து கிரகங்கள் வந்து ஐக்கியமாக இருக்குது. அவர் பார்த்துட்டு கும்பிட்டு வந்துட்டாலே அந்த கிரகத்தை வந்து அந்த கிரக சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு தீங்குகள்லாம் சரியாக போயிடும். ஸோ பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. குறிப்பாக வந்து இந்த செவ்வாய் திசையில் கேது புத்தி, ராகு திசையில் கேது புத்தி, சனி திசையில் கேது புத்தி கண்டிப்பாக போகணும். சனி திசையில் கேது புத்தி நடக்கிறவங்க போகணும். குரு திசையில் கேது புத்தி நடக்கிறவங்களும் போகணும். ஆனால் குரு திசை கேது புத்தி அந்தளவு பாதிக்காது. இருந்தாலும் போயிட்டு வந்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ 9 கிரகங்களுக்குமே ஓரளவு லக்கண ரீதியாக என்ன பலன்கள்னு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த 9 முடிச்ச போடுங்க. 9 முடிச்ச போட்டுட்டு நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு கையில் கட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த மஞ்சள் கயிறு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்கும். இந்த கயிறு ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும், 1.5 மாதம் 2 மாதத்துக்கு இருக்கும். அப்புறம் கயிறு வெளியே போயிடும், மஞ்சள் வந்து போயிடும். அது என்ன பண்ணுங்கன்னா கலட்டி வந்து தண்ணியில் போட்டுருங்க. கிணறு, ஆறு, குளம் இதில் போட்டுருங்க. சார் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா வேப்ப மரத்துக்கு இடையில் மண்ணை தோண்டி போட்டு மூடிடுங்க. வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரத்துக்கு இடையில் போட்டுடலாம். கால் மீதி பட இடத்துல கயிறை போட்டு மூடிடுங்க. மறு கயிறை கட்டுங்க. எப்போ கட்டினாலும் வேலைக்கிழமை தான் கட்டணும். சரியா, அது வளர்பிறை வேலைக்கிழமை கட்டினீங்கன்னா கூடுதல் சிறப்பு. வளர்பிறை வேலைன்னா அமாவாசை முடிஞ்சு வருகிற வேலைக்கிழமை கட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, வேலைக்கிழமை தான் முக்கியமான நாள். மஞ்சள் கயிறு கட்டுறதுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டணும். காலையில் எஞ்சி கட்டணும். சார் காலையில் முடியல சார், என்னால் எந்திக்க முடியல, செட்டாக முடியல அப்படின்னா இரவு கட்டுங்க. வேலைக்கிழமை இரவு 8 to 9 நைட்டில் கட்டுங்க. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்லேயும் இதே மாதிரி செட்டப்பில் வச்சு கட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மஞ்சள் கயிறு கட்டுங்க. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள். சரியா, சார் நான் வந்து அஸ்த நட்சத்திரம், எனக்கு வந்து இப்போ குரு திசையில் சனி புத்தி நடக்கு, இந்த லக்கணத்தில் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் பலன் சொல்லுவேன். சரியா, உங்கள் நட்சத்திரம் தசா புத்தி லக்கணம் 3 சொல்லணும். இல்லைன்னா பாதத்தை சொல்லணும். சார் எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது, டைம்லாம் தெரியாது, சில பேர் பிறந்த தேதி மாதம் வருடம் போடுறாங்க, இந்த நட்சத்திரம் சொல்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இப்போ அஸ்த நட்சத்திரனாலே 10 வருஷம் ஆயிரும். சந்திர தசை வந்து நீங்கள் பிறக்கும்போது 10 வருஷம் நடக்கும். அதில் நான் எடுக்கணும். அதில் மொதல் பாதமாக 2ஆம் பாதமாக சொல்லணும். ஸோ நட்சத்திரத்தை சொல்லும்போது அந்த பாதத்தை சொல்லணும். சரி, இது நிறைய பேருக்கு தெரியாது. சரி, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். நான் முடிஞ்சாலும் பலன்களை சொல்கிறேன் நான். சரியா, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா, சார் இந்த படம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். தொடர்ந்து பாருங்கள், நிறைய தகவல் இருக்குது. இந்த மஞ்சள் கயிறு வந்து ஒரு முக்கியமானதான்.
சரியா? கன்னிராசிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. குரு அருள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.